அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே நீ பயம் கிடையாது. Alright, once again, யாரெல்லாம் இன்னும் போஸ்டர் கலெக்ட் பண்ணலையோ, போஸ்டர்ஸ் வந்து நம்ம க்ரூ மெம்பர்ஸ் இருக்காங்க என்னுடைய ரைட் ஹேண்ட் சைடுல. ஸோ க்ரூ மெம்பர் கிட்ட உங்க போஸ்டர்ஸ் கலெக்ட் பண்ணிக்காங்க. டிக்கெட் லாஸ்ட் மினிட் கலெக்ஷன் யாரெல்லாம் பண்றீங்களோ நம்ம க்ரூ மெம்பர் இருக்காங்க, கலெக்ட் பண்ணிக்காங்க. சாப்பாடு once again 1400 பேர் கிட்ட இருக்க போறோம். ஸோ அதனால யாரெல்லாம் உங்க பாப்கார்ன்ஸ், ட்ரிங்க்ஸ் அண்ட் சாப்பாடு எடுத்து போறீங்களோ தாராளமா எடுத்துக்காங்க. தளபதி ஃபேன்ஸ் செலிப்ரேஷன் ஆரம்பிக்கலாமா? காலையில 10ல பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் தெரியுதா? தளபதி ஃபேன்ஸ் ஆரம்பிக்கலாமா? Alright, so இன்னைக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க. யார் இருக்கான்னு பாத்தீங்கன்னாக்கா the one and only infamous DJ Louis. இந்த ஏரியா அந்த ஏரியா அந்த இடம் இந்த இடம் எங்கேயுமே நீ பயம் கிடையாது. ஏன்னா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லிடா. யார் முதல்ல டான்ஸ் ஆடுறீங்களோ உங்களுக்கு ஒரு பரிசு இருக்கு. வாங்க டான்ஸ் ஆடுவாங்க. Let's go. இந்த படம் வந்து இவ்வளோ பெரிய ப்ரொடக்ஷன், இவ்வளோ பெரிய காஸ்ட், இவ்வளோ பெரிய க்ரூ அண்ட் எவ்ரி திங், எப்படி இந்த ப்ரெஷர், ஹவு டிட் யூ மேனேஜ் திஸ் ப்ரெஷர்? இல்லை ப்ரெஷர் இருந்துச்சா இல்லாட்டி பரவாயில்ல அதே ஃபார்மேட் தான் நீங்களும் பார்க்கும்போது இப்போ ப்ரெஷராக எப்படி இருந்தார்? இல்லை, ஃபர்ஸ்ட் படத்துலேருந்து எப்படி இருக்காரோ அப்படியே தான் இருக்கு. அப்படியே தான். ஆனால் வந்து நீங்கள் அவுட்புட் பார்த்தீங்கன்னா நம்பவே மாட்டீங்க, இப்படி பயங்கரமாக பண்ணுறாரு என்னது. ஆனால் விஜய் சாரே வந்து ஸ்பாட்டில் வந்து கேட்டார் ஒரு வாட்டி, இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. கூப்பிட்டு நீங்கள்லாம் எவ்வளோ வருஷமா ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான் அப்படின்னு. ஆனால் பார்த்தியா எவ்வளோ பயங்கரமாக எடுக்கிறான் படம், எனக்கு மட்டும்தான் தெரியும் இது பெரிய பிளாக் பஸ்டர் ஆகும், ஆனால் ஒன்றும் தெரியாத மாதிரியே அங்கே ஓரமாக நின்றுருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி சொன்னார். அதான் நான் ஸ்ட்ராட்டஜி, புது ஸ்ட்ராட்டஜி. எப்படி அதை டெய்லி வந்து நானும் பார்க்குறேன். ஒரு நாள் கத்துவான் ஸ்பாட்டில், இல்லை டென்ஷன் ஆகி இல்லை நீங்கள் அது பேசி இந்த இதான் ஒன்று சொல்லுவான்னு சொல்லி பார்க்குறேன், ஒன்றுமே இல்லை, பயங்கர கூலாக இருக்குது. ஆனால் அதை நான் அவுட்புட் பார்த்தா பயங்கரமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். நானும் அதான் சார் கேட்டேன் எப்படி சார் அப்படின்ட்டு. அதான் ஸ்டைல் அப்படியே பழகிடுச்சுன்னு நினைக்கிறேன். ப்ரெஷர் இருக்கும், கண்டிப்பாக ப்ரெஷர் இருக்கும், எல்லாம் காட்டிக்கிறது இல்லை. அது பெருசாக வெளில என்னோட அசிஸ்டன்ஸை மட்டும் திட்டுவேன்னு நினைக்கிறேன். அப்பப்போ பெருசாக அவங்களையும் திட்டினதா கிடையாது. பட் ஆனால் இந்த ப்ரெஷர் டென்ஷன், இதுக்குள்ளே ஒர்க் நடக்கணும், இதுக்குள்ளே முடிக்கணும், அது வந்து ஒரு கன்ஸ்ட்ரெயின்ட் இருக்குல்ல. ஆமாம்மா, கண்டிப்பாக அது எல்லா படத்துக்கும் இருக்கிறது தான். எல்லா படத்துக்கும் ஒரு சின்ன ஒரு இந்த பட்ஜெட்குள்ளே முடிக்கணும், இந்த ஸ்கெடியூல்குள்ளே இந்த ஆர்டிஸ்டோட டேட்ஸ் இருக்குது, இதுக்குள்ளே இதை அவங்களோட ஷூட்டிங் முடிக்கணும், இதுக்குள்ளே நம்ம போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிக்கணும். அது பயங்கர ப்ரெஷர் ஜாஸ்தி தான் எப்பவுமே. அதுவும் வந்து இவ்வளோ ஆர்டிஸ்ட்டை வச்சு நம்ம பண்ணும்போது வந்து அவங்களுக்கும் கரெக்டான ஒரு 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 ஸ்க்ரீன் ஸ்பேஸ் தரணும் இல்லைங்களா, அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். ஸோ அது எல்லாருமே இருக்கிற மாதிரி இருக்கும் படத்தில், எல்லாருக்குமே நல்ல ஒரு 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 ரோல் இருக்கிற மாதிரி இருக்கும், எல்லாருக்குமே மனசில் பதியும். அவங்க மனசில் படம் பார்த்து வரும்போது எல்லாரையுமே கரெக்டாக அந்த இடத்துல இருந்தால் இந்த இடத்துல கரெக்டாக இருந்துச்சு, இந்த இடத்துல இவங்க கரெக்டாக இருந்துச்சு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருக்குமே. செட்டில் எப்படி இருந்துச்சு தளபதி விஜய் சார் கூட நீங்கள்லாம் நடிக்கும் போது? நீங்கள் அவரை பூலி பண்ணீங்களா, அவர் உங்களை ஏதாவது பூலி பண்ணாரா, கிண்டல் பண்ணாரா, எப்படி இருந்துச்சு அந்த செட்டு? ஃபன்னாக இருந்திருக்குமே. ஜாலியாக தான் போச்சு, ஜாலியாக தான் இருந்தார். அவர்
இவங்க கூட தான் நிறைய என்ன பேசியிருப்பாரு. ஒரு விபி ஸ்பெஷாலிட்டினா யார் ஹீரோவாக இருந்தாலும் டோட்டலாக வந்து அவங்க கம்ஃபர்டபுள் ஆகிடுவாங்க ஃபஸ்ட்டு. ஸோ எந்த இதுவும் இருக்காது. காலையில் ஷூட்டிங் போனால் வந்து நாளைக்கு அந்த சீன் வந்து இப்படி பண்ண சொல்லுவாங்களா அப்படி பண்ண சொல்லுவாங்களா அதெல்லாம் இருக்காது. ரொம்ப ஃப்ரெண்ட்லி ஆகிட்டு ரொம்ப ஈஸியாக தான் உட்காந்துருப்பார். ஸ்பாட்டில் வந்து எந்த ஒரு டென்ஷனும் எதுவுமே இருக்காது. மேக்ஸிமம் வந்துட்டு என்னையோ வேறு யாராவது கூப்பிட்டுட்டு இவர் மேலே தான் டவுட்ஸ் ஜாஸ்தி இருக்கும். ஏன்னா நீங்கள் பாருங்கள், செப்டம்பர் 5th அப்புறம் நான் சொல்கிறதுக்கு ஒரு அன்றைக்கி சொன்னது கரெக்டு தான் அப்படின்னு தெரியும். அவருக்கே அது வந்து பயங்கரமான மூலக்காரன்டா உன் ஃப்ரெண்டு, பட் எதுக்கு இப்படி சைலண்டாக இருக்கான்னா எனக்கு புரியலையே அப்படின்ட்டு இந்த டவுட்ஸ் தான் நிறைய கேட்டார். பட் செப்டம்பர் 5th அப்புறம் உங்களுக்கு ஜாலியாக தான் இருப்பார். இது இவங்க கூட தான் நிறைய பேசுவார். ஸ்பாட்டில் இவங்க கூட உட்காந்து ஜாலியாக அடிச்சுட்டு இருப்பாங்க, இதாக பேசுவாங்க. ஆனால் வந்து அவர் எப்படின்னா வந்து பயங்கர ப்ரொஃபஷ்னலான ஒருத்தர். ஐ மீன் ஒரு கால் அந்த சீன்னா அந்த சீனுக்குள்ளேயே தான் இருப்பாங்க. அவங்க மைண்ட் எப்போவுமே அந்த சீனுக்குள்ளேயே தான். அந்த சீனை என்ன பண்ணலாம், இது பண்ணலாம், இந்த டைலாகை நம்ம எப்படி சொல்லலாம், எப்படி கொண்டு வந்தால் வந்து அவருக்கு அந்த மாஸ் அப்பீல்லாம் பயங்கரமாக தெரியும். எந்த இடத்துல அந்த மாஸாக ஒரு சின்ன லுக் விடுறது, இது பண்ணுறது அப்படிங்கிறதெல்லாம் பயங்கரமாக தெரியும். ஸோ அதனால் அதெல்லாம் மாஸ் மூமெண்ட்ஸ், பயங்கர மாஸ் மூமெண்ட்ஸ் இருக்கும், பயங்கரமான. ஆனால் நீ யோசிக்கிற மாஸ் இருக்காது. இது வேற மாதிரியான ஒரு ஒரு புதுசாக ட்ரை பண்ணியிருக்கோம். அண்ட் ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் குட். அதனால் அவர் இஸ் வெரி ஹாப்பி. வி ஹேட் அ கிரேட் டைம் இன் த செட்ஸ். நீங்கள் கடைசியாக ப்ளூபர்ஸ் பார்ப்பீங்க, அப்போ தெரியும் உங்களுக்கு எவ்வளோ ஜாலியாக வெளியே வந்துச்சு. ஒரு 3 minutes என்ன ப்ளூபர்ஸ்லாம் இருக்குது. ப்ளூபர்ஸ்லாம் இருக்குது, கண்டிப்பாக இருக்குது. அதனால தான் அது லென்த்தும் ஜாஸ்தி இருக்கு படம். பரவாயில்ல சார், நீங்கள் 10 மணி நேரம் எடுத்தால் கூட நாங்கள் உட்காந்து பார்க்க தான் போகிறோம். கண்டிப்பாக எடுத்து பார்க்க போகிறோம். இல்லை அது கண்டிப்பாக தான் சொல்கிறேன். நான் 3 hours will be like a havoc தான். விபி அண்ட் பாய்ஸ் அது ஒரு கேங்கே இருக்குது. ஸோ இத்தனை படங்கள் தாண்டி வந்திருக்கீங்க. உங்கள் பாய்ஸும் இவ்வளோ பேர் இருக்காங்க. எப்படி இவங்க 2 பேர் இந்த பாட்டில் பாய்க்கிறது, இவங்க இங்கே பாய்க்கிறது, இவங்க இதுக்கு பாய்க்கலான்னு எப்படி அவர் முடிவு பண்ணுவார்? அதுக்கு எப்படி நீங்கள்? இல்லை, நான் கெஞ்சுவேன் எப்படியா வந்து விஜய் சார் படத்தில் இருக்கணும் அப்படின்ட்டு. பிரேம் வந்து தம்பின்றதுனால வந்துட்டு அது கான்ட்ராக்ட், லைஃப் டைம் கான்ட்ராக்ட். அது நான் வந்து கெஞ்சி கூத்தாரு எப்படியாவது வேணும் அப்படின்ட்டு. அது இல்லை, ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஃபிலிம்ஸில் ஏதாவது ஒரு போர்ஷனில் இருக்கும். சரி, உண்மையிலேயே யோசிக்கும் போது இந்த பசங்க வந்துடுவானுங்க. எப்படியும் இந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணும்போது இவங்க இருந்தால் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது வந்துடும். இப்போ பிரேமா இருக்கட்டும், வைபவா இருக்கட்டும், ஆக்சுவலி அரவிந்த், ஆகாஷ், எல்லாருமே இந்த ஃபுல் கேங் இருக்குன்னா அவங்க ஏதோ ஒரு கேரக்டருக்கு இவங்க பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஃபேர் அண்ட் ஸ்கொயராக சேர்ந்து இப்படி தான் கேட்குறேன். கோச்சுக்கு போகிறாங்க பையன்கள். ஆமாம், டெய்லி இவங்களோட தானே இருக்கேன் நான். டார்ச்சர் பண்ணுறாங்க, அதெல்லாம் கோச்சிக்க மாட்டோம், டார்ச்சர் பண்ணுறானுங்க. அதனால வந்து ஸோ இட் ஆர்கானிக்கலி இட் ஹேப்பன்ஸ். இது நான் வேணும்ட்டே பண்ணணும் அப்படிங்கிறதுனால எழுதும் போதே இந்த பசங்க தான் வரானுங்க. இல்லை அது ப்ளஸ் வந்து கல்பாத்தி சார் சொன்னார்ல அப்போ, இல்லை உங்க டீம் வைங்க அப்படின்ட்டு ப்ரொடியூசரே கேட்டாரு, ஏங்க உங்க டீம் நான் பசங்க இல்லையா இல்லை அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி மைண்ட்ல செட் ஆயிடுச்சு எல்லாருக்கும். அப்போ இவங்க இல்லைன்னா தான் எல்லாரும் யோசிப்பாங்க, எப்படி இவங்க எல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதனால எல்லாரும் மைண்டு செட் ஆனதுனால எனக்கு வசதியாக போச்சு. ஆமாம். ஸோ நீங்கள் வந்து பல படத்தை வந்து இன்ஸ்பயர் பண்ணிலாம் எடுத்திருக்கீங்கன்னு கேள்விப்பட்டோம். எப்பயாவது நாங்கள் ஒரு காலம் வரும்போதுமா ஹாலிவுட் படம் உங்கள் படத்தை இன்ஸ்பயர் பண்ணி இன்ஸ்பயர் தேங்க்யூ டு விபின்னு? அதெல்லாம் தெரியல, அதெல்லாம் எதிர்பார்த்து பண்றது இல்லை நம்ம. ஏன்னா என்னோட மெயின் நான் வந்து மக்களை என்டர்டெயின் பண்ணணும், அவ்வளோதான் என்னுடைய. அது மட்டும் தான் என்னோட டார்கெட். என்டர்டெயின்மெண்ட் ஃபேக்டர் கமர்ஷியலாக கொண்டு வந்து எல்லாரும் பார்க்குறாங்க. நீங்க படம் பார்க்கவே அவ்வளோதான். சரி, தியேட்டருக்கு எதுக்கு வரீங்க? ஜாலியாக இருக்கணும், என்ஜாய் பண்ணணும், ஒரு 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 உங்களை வியக்க வைக்கணும், இதை என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறது. அதுக்கு நான் முழுசா இதை ஃபோனை மறக்கணும் சார். அதான் 2 மணி நேரம் ஃபோனை மறந்து அங்கே தயவு செஞ்சு உடனே அந்த படம் ஆரம்பிச்சோன்னா எல்லாருமே அந்த ஃபோன் எடுத்து வச்சிடுறாங்க. அது ஃபர்ஸ்ட் ஷாட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் அந்த வீடியோ தான் எடுக்கிறது தான். அந்த ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் ஷாட்டு எல்லாத்தையும் வீடியோ எடுக்குது. ஒரே ஒரு வாட்டி நீங்கள் சோஷியல் மீடியாவை விட்டுட்டு படத்தை மட்டும் என்ஜாய் பண்ணிங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. 3 hours உலகத்தையும் மறந்து அந்த உங்கள் உலகத்துக்கு போயிட்டு வெல்கம் டு தி வேர்ல்ட் ஆஃப் கோட்.